டைட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்ன வச்சாங்க அப்படின்னா, அதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜாதி முக்கியமா இல்லையா, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு ஜாதி வந்துட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன இளம் வயசுகள் எல்லாமே ஆப்போசிட்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, என்னைக்கு இருக்க ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் அப்படின்னு வந்தாலும் சரி, மேரேஜ் இல்லாமல் வேற விஷயத்துக்கும் கட்டாயம் ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் விவாதமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கிட்ட எல்லாம் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆச்சு. இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கா இள வயசுகள்லாம் என்ன பேசுனாங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு கலப்பு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து உடைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கம் முன்ன வச்சாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. ஜாதி அப்படிங்கிற ஒரு சாயம் என்னைக்குமே அழிய போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த தாட்டை வச்சு தான் ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, நாம அப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சங்கத்தில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு யாருமே இப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும், இது ஜாதி கிடையாது, ஜாதிங்கிற ஒரு அமைப்பே கிடையாது அப்படிங்கிறத யாருமே இன்ன வரைக்கும் சொல்லி வளர்க்க கிடையாது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனை பொறுத்தளவில்.